அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தொடர் சர்ச்சை பேச்சுக்கள், உள்ளுக்குள்ளேயே ஏராளமான விவாதங்கள். இந்த 2 புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். காங்கிரஸுக்குள் எழக்கூடிய விவாத கருத்துக்கள், திமுகவினுடைய மௌனம், இதெல்லாம் மையமாக வச்சு தான் தலைப்பை நம்ம கட்டமைச்சிருக்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி எதை நோக்கித்தான் போகிறது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ரகு அவர்கள், வணக்கம் ரகு. பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள், வணக்கம். பத்திரிகையாளர் மணி அவர்கள், வணக்கம் திருமணி. நம்மோடு பத்திரிகையாளர் ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் ஷியாம். மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ரொம்ப நாளாகவே இதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்கிற அலை அதிர்வுகள் மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்க. ஆனால் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. மாணிக்கம் தாகூர் அவர்களோட பேச்சு, பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சு, இது எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் நேற்று பேசினதோடு இல்லாமல் தீர்மானம் போட்டிருக்காங்க. அரசியலில் வந்து வாய்வழி வார்த்தைகள், வாய்மொழி வார்த்தைகள் ட்வீட் பண்ணுறது, இப்போ இருக்க காலகட்டத்தில் ட்வீட் பண்ணுறது, இதை விட வந்து ஒரு தீர்மானமாக அது ஒரு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் போட்டால் கூட அதற்கான முக்கியத்துவம் என்பது வேறு. இது எல்லாமே அவர் நேற்றைக்கு பேசியது, அந்த தீர்மானம், மாணிக்கம் தாக்கூரோட நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது அது கண்டிப்பாக மேலிடத்தின் கண்ணசைவு இல்லாமல் அது நடந்திருக்காது. குறிப்பாக ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடந்திருக்காது என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனெனில் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடே கான்க்ளேவில் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று அறிவித்த பிறகு இதெல்லாம் நடக்குதுன்னும் பொழுது கண்டிப்பாக வந்து அது மேலிடத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்காது என்று தான் நான் நம்புகிறேன். இது அடுத்தடுத்த கட்டங்களில் போகும்பொழுது இது கூட்டணி முதன்முறையாக கூட்டணி தொடருமா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஏனெனில் கடந்த முறை நாம் பேசும்பொழுது நான் உங்களிடம் சொன்னது வந்து ஸ்டாம் இன் எ டீ கப், ஒரு தேநீர் கோப்பைக்குள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு புயல், எப்படியும் இது அடங்கிவிடும். 2 தரப்புக்குமே வந்து நிர்பந்தங்கள் அதிகம், மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஆகவே வந்து அவர்கள் விலக மாட்டார்கள் என்று தான் நான் கருதியிருந்தேன். இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து பார்க்கும்பொழுது இது வந்து கசப்பு அதிகமாகிட்டே போகுது. ஒருவேளை இது சரி செய்யப்பட்டால் கூட இன்னமும் அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதற்கான விலையை இருவரும் கொடுப்பார்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் வந்து ஒரு குரலில் பேசாமல் மாறி மாறி பேசிக்கிட்டு நீங்கள் தேர்தலுக்கு போனீங்கன்னா கீழே அந்த ஒத்திசைவு என்பது இருக்காது. ஆகவே வந்து இது ஏதாவது ஒரு விதத்தில் முடிவுக்கு வருவது இரு தரப்புக்கும் நல்லது. பட் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க 2 தரப்பும் நமக்கு தெரியாது. இதில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. அதில் திருமணி, திமுகவில் நாங்கள் குழு அமைக்கிறோம், அதுக்கான தேதின்னு சொல்லியாச்சு. இப்போ நேற்று பேசியது ஒரு டெவலப்மெண்ட் தான். அதிகார பகிர்வு அது மட்டும் இல்லை, திமுகவை விமர்சிக்க தொடங்குறாங்க. உங்களுடைய இதெல்லாம் பழிகளெல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஊழல் தொடர்பாக கோடிட்டு காண்பித்து பேசுறது, கிட்டத்தட்ட மதுரை வடக்க விட்டுறக்கூடாது கேண்டிடேட் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா இது கேண்டிடேட்டை தாண்டி அவர் பேசினது வந்து 2014 உங்களுடைய தவறுகளுக்கான பாவங்களை நாங்கள் சுமந்தோம்னு வெளிப்படையாக ஃபுல் ஃப்ளெஜ்ட் அட்டாக். அது வந்து அது ஏன் நடக்குது, அதற்கு பிறகு இந்த ஹைகமாண்ட் அமைதியாக இருக்குன்னா நம்ம அதை எப்படி புரிந்து கொள்வது? ஆகவே அவர் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், மேலிடத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் இதை பேச மாட்டார். அப்போ அவங்க என்ன விரும்புகிறாங்க? நீங்கள் கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்புக்கு பிறகு இது ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் அதிகமாகுது. அப்புறம் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய வெளிப்படையான அந்த அறிவிப்பு, உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை ஒரு வெளிப்படையாக அறிவித்தார். பப்ளிக் ஃபாரமில் அது வந்தது. வேற அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கார்கேவோ, பிரியங்காவோ, ராகுலோ, சோனியாவோ, செல்வ பெருந்தகையோ, பதவியில் இருப்பவங்க யாருமே கேட்கல, செகண்ட் ரேங்கில் தான் கேட்டாங்க. ஆனால் பதில் வந்து திமுக தலைமையிடமிருந்து, அதுவும் பொதுவெளியில் வந்தது. உங்களுக்கு அது வந்து ராகுலை காயப்படுத்தியதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது பப்ளிக் டொமைனில் நீங்கள் அதை வச்சுட்டீங்க. இதுவுமே பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் வந்து குழு அமைச்சாலும் கூட வந்து ப்ரீ கண்டிஷன் போட்டாச்சு. உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பது முடிவு பெற்ற பிறகு நீங்கள் எதை போய் நீங்கள் பேச போகிறீங்க? அப்போ இதில் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் சொன்னது ராகுலுக்கு அப்படி ஒரு வருத்தம்னா, இந்த முறை விடாப்பிடியாக அதிகாரத்தில் பங்கு வாங்கணும்னு அவங்க இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு கிடைத்த தகவலின்படி சொல்லுகிறேன், இந்த அசம்பிளியில் சீட்டு கூட வர்றது உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு என்பதை தாண்டி ராகுல் அவர்கள் வந்து கனிமொழி அவர்களிடம் சொன்னதாக வரக்கூடிய தகவல் என்னென்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து போதிய பிரதிநிதித்துவம் எங்களுக்கு இல்லை. அதாவது இந்த அரசு வந்த பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாதது, அது ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த சிக்கல் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு தெரியும், அது உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து வாய்மொழியாக இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை மீறி பல இடங்களில் திமுகவினர் போட்டி வெற்றி பெற்றார்கள். ஸ்டாலின் அவர்களே அழைத்து அவர்களை ராஜினாமா செய்ய சொன்ன பொழுது வந்து பலர் ராஜினாமா செய்யவில்லை. அப்பொழுது ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்களே சொன்னது, நான் வெட்கி தலை குனிகிறேன்னார். இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ உள்ளாட்சி அமைப்புகள்லையும் வருது. அதாவது லோக்கல் பாடிஸ் தான் வந்து உங்களுக்கு அரசு நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்சியோட
அடிப்படையோட பலம் என்பது உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதித்துவம். அங்கே வந்து கூட்டணிகள் வந்து எங்களை வந்து சரியாக கவனிக்காது மட்டும் இல்லை, நாங்கள் அங்கே ஓரங்கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற வருத்தம் காங்கிரஸுக்கு அதிகமாக. இதில் திருமணி நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, மைக்ரோ அளவில் பார்க்க, மேக்ரோவாக பார்த்தீங்கன்னா 2019 கிட்டத்தட்ட 10 எம்பிக்கள் தமிழகம் சார்பாக அவங்களுக்கு கிடைக்குது. தேசிய கட்சிக்கு அங்கே ஒரு அங்கீகாரம், அதிகாரம் கிடைக்கிற இடம். எல்லாருமே அப்படி தான் பார்த்து இந்த அலைன்ஸை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. திமுக அதிமுக இதை எப்படி எதிர்கொள்ளும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு முடிவுக்கு வந்து தான் கேட்குறாங்களா? இல்லை, இதில் ஒரு தவறு இருக்கிறதா எனக்கு படல. தவறு சரிக்குள்ளே நம்ம நான் என்ன சொல்கிறேன், 10 சீட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியுமா? காங்கிரஸுக்கு 3% இருக்குன்னா கூட அது ஆடட் வேல்யூ. அது உங்களுக்கு 32%, 33% இருக்கும், 35% தான் பாஸ் மார்க்னா இந்த ஆடட் வேல்யூ தானே முக்கியம். இல்ல சார், இது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். இல்ல திரு மணி, நீ அது உரிமை கோரல்ன்றது இல்ல. நம்ம 26 பார்த்தா தான் தெரிய போகுது யாரு ஜெயிக்க போறாங்கன்னு. இப்ப 20 விழுக்காடு இருக்கிற அதிமுக, லீஸ்ட் ஸ்கோர் பண்ண அதிமுக என்ன சொல்றாங்க? நோ, நாங்க தரமாட்டோம், தனி பெரும்பான்மைன்னு சொல்றப்ப அது சரி தவறுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். முடிவு எடுத்துட்டாங்களான்ற கேள்விதான். காங்கிரஸ் இந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சாங்க. விஜயன் முடிவு எடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. அது அவங்க இல்ல, இந்த பேச்சுக்கள் எதை உணர்த்து? இந்த பேச்சுக்கள் வந்து அவங்க இன்னமும் இந்த பால விளையாட விரும்புறாங்கன்னு தான் காட்டுது. அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று முதலமைச்சர் திமுக தலைவர் பொதுவெளியில் அறிவித்த பிறகு இவ்வளவு நடக்குது. அது தீர்மானம் வரைக்கும் போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய்மொழியா பேசுறதுக்கும் ஒரு கட்சி தீர்மானம், ஒரு ஜில்லா கமிட்டியில தீர்மானம் போடுறாங்கன்னா அதுக்கான முக்கியத்துவம் என்பதும் அது மேலிடத்தோட ஒத்திசைவு இல்லாமல், அனுமதி இல்லாமல் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் ஹையரார்க்கில 3வது பிளேஸ்ல இருக்கு மாவட்ட. ஆமா, ஒரு மாவட்ட கமிட்டியில நீங்க தீர்மானம் போடுறாங்கன்னா அவங்க அதை வலியுறுத்துறாங்க. அது எப்பன்னா ஸ்டாலின் அவர்களுடைய வெளிப்படையான அறிவிப்புக்கு பிறகு அது வலியுறுத்தப்படுகிறது. ஓகே, அப்ப அவங்க அதுல உறுதியா இருக்காங்க. எவ்வளவு நாள் உறுதியா இருப்பாங்கலாம் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு அது உறுதியா இருக்காங்க. இப்ப இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இன்னொன்னு கவனித்தால், திமுக கூட்டணி வேணும்னு சொன்னவர்களோட குரல் சில வாரங்களுக்கு முன்பு வலுவா இருந்ததை பார்க்கிறோம். பல தலைவர்கள் பேசினாங்க. அவங்கெல்லாம் அமைதியாகி டிமாண்ட் பண்றவங்களோட குரல் தான் தொடர்ந்து ஒலிச்சு. இப்ப காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடிய நண்பர்களிடம் பேசும்போது கூட சில நாட்களுக்கு முன்பு வரையில் கூட வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு புரியலன்றாங்க. என்ன போயிட்டு இருக்கு, என்ன போகுதுன்னு புரியலன்றாங்க. இப்ப நாளைக்கு கேசி வேணுகோபால் வராரு. இப்போ இது நடுப்புற மணிசங்கர் ஐயரோட இன்றைய ஸ்பீச்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர் என்ன பண்ணுறாரு, மணிசங்கர் ஐயர் வந்து இதுக்கு இந்தியா பிளாக்குக்கு ஸ்டாலின் தான் தலைவர் ஆகணுன்றாரு. ஸ்டாலின் ராகுல் பிரதமர் ஆவதுக்கு ஸ்டாலின் உறுதுணையாக இருப்பான்றாரு. இதே மணிசங்கர் ஐயர் கேரளாவில் இந்த ட்வீட்டுக்கு இதுக்கு முன்னால் போட்ட கட்டுரையில் இன்றைக்கு பினராயி விஜயன் தாங்க ஜெயிப்பான்றாரு. அப்போ இதுதான் மணிசங்கர் ஐயரோட நம்பகத்தன்மை. அவர் சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. கேரளாவில் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள கட்சி காங்கிரஸ், இங்கே கிடையாது. ஆனா அங்க போய் அவர் என்ன சொல்றாரு, அடுத்த முதலமைச்சர் பினராயி விஜயன்றாரு. அப்போ என்னென்னமோ நடக்குது காங்கிரஸுக்குள்ள. இது மொத்தத்துல இந்த சிக்கல் இப்படியே தொடர்வது 2 கட்சிக்கு நல்லதில்லை. இது அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆனாலும் கீழே அது வந்து உங்களுக்கு வந்து விளங்குமான்னு கேட்டீங்கன்னா பதில் ரொம்ப கடினம். இது இப்படியே போயிட்டு இது ஆல்ரெடி டேமேஜ் டன், முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆனாலும் ஒன்றும் பெருசா திமுக இவங்களால லாபம் இருக்குமான்னு தெரியல, அல்லது இவங்களுக்கு திமுகவால லாபம் இருக்குமான்னு தெரியல. ஷம், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல கூடுதல் தகவல்களா காங்கிரஸ் வந்து இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு இமெயில் வந்து எல்லாரும் பகிர்ந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிகாரத்தில் வேணும், உள்ளாட்சியில மணி அவர்கள் சொன்ன மாதிரி உள்ளாட்சியில எங்களுக்கு இடத்த ரிசர்வ் பண்ணுங்க, அப்புறம் வாரியம் மாதிரி இன்னும் எங்க ஒரு புது இதுனா கூட்டுறவு சங்க தேர்தலில் கூட எங்களுக்கு இந்த இடங்கள்லாம் வேணுன்ற டிமாண்டோட தான் போறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ முக்கியமானது நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன, காங்கிரஸ் மேலிடம் என்ன நினைக்குது, ஏன் இந்த பேச்சுக்கள்லாம் போகுது, திமுக இதை எப்படி பார்க்குது? இந்த 2 விஷயத்தை தான் நம்ம டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கூட்டுறவு சங்க தேர்தல்கிறது கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது. அதில் எப்படி பங்கு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. மணி சொல்கிறது சரிதான். பொதுவாக தேசிய கட்சிகள் அவ்வப்போது இந்த ஆட்சியில் பங்கு என்று சொல்வது தான். ஆனால் யாரும் கொடுக்கறது இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பிளேட்டை திருப்பி போடுங்க. இதே வந்து பிஜேபி கேட்டுட்டு இருந்தது. 38 சீட்டு ஒரு பட்டியல்லாம் போட்டுட்டு இருந்தோம். 38 சீட்டு, இன்னின்னார் வேட்பாளர்கள், அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நோன்னாரு. அப்புறம் சசிகலா சேர்த்துக்க போகிறாங்க. அப்போ தான் அவங்க பெங்களூர் சிறையிலிருந்து வராங்க, சேர்த்துக்க போகிறாங்கன்னு அதுக்கும் நோன்னாரு. இல்லை சேர்க்கணும். இங்கே பயங்கரமாக திட்டிருக்கு, புதிய தலைமுறையிலே திட்டிருக்கு. இல்லை நாங்கள் கைகாட்டுபவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பிஜேபி தானே சொல்லிச்சு, உங்களுக்கு தான் கையே கிடையாதுன்னு சொன்னாங்க. யாரு? அதிமுக சொல்லிச்சு. இது வந்து என்ன காரணம்னா, தேசிய கட்சிகளுக்கு இந்த தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி ஒரு நிர்பந்தம் கொடுத்து அதிக சீட் வாங்கலாம்,
இல்லைன்னா ஆட்சியில பங்கு கேட்கலாம், கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு எண்ணம் இருப்பது இயற்கை தான். தவறு சரிக்குள்ளே நம்ம போகல. சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறதா பாயிண்ட். தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை. என்ன சிம்பிள் ரீசன் அப்படின்னா, இங்க வந்து நம்ம காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு தேர்தலை சந்திச்சதே கிடையாது. மந்திரி சபை கூட்டு பொறுப்பு, காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தால் தான் கூட்டு பொறுப்பு ஒர்க் அவுட் ஆகும். இங்க தனித்தனியா அவங்கவுங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ போடுறவங்க, சின்ன கட்சி கூட தேர்தல் மேனிஃபெஸ்டோ போடும். இப்படிதான் அப்படிதான் இங்க சிஸ்டம் இருக்கு. அப்படிங்கும்போது ஆட்சியில் பங்கு கிடையவே கிடையாது. உறுதியா எடுத்துக்கலாம். ஸ்டாலின் சொன்னாலும் சொல்லாட்டாலும், ஸ்டாலின் சொன்னதே அதிமுகவுக்கும் சேர்த்து தான். அப்ப அதிக சீட்டு அது அவங்க நெகோசியேட்டிங் ஸ்கில்லு தான். அதிக சீட்டு கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், குறைச்சு கொடுக்கலாம். புதிய கட்சிகள் வரவு, இந்த கூட்டணி உடஞ்சிரும் என்பது போன தடவை கமலஹாசன் சொல்லிட்டு இருந்தார். கூட்டணி உடஞ்சிருங்க, நாங்க பெரிய அளவுக்கு வந்துருவோம். இந்த தடவை வேற கட்சி சொல்லுது. இயற்கை. ஆனா மணி சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், தொடர்ந்தால் 2 கட்சிக்கு நல்லது இல்லை, காங்கிரஸுக்கு நல்லது இல்லைங்கிறதா என் கருத்து. திமுக வந்து இந்த ஷாக்ல இருந்து ஈஸியா மீண்டுருங்க. என்ன ரீசன்னா அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவுமே நீங்க ஊர்களில் கேட்டீங்கன்னா காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா தேர்தலுக்கும் இதுக்குமான வித்தியாசம் எஸ்ஐஆர். நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எஸ்ஐஆருக்கு பிறகான நிலைமை வேறு. யார் ஓட்டர் யார்கிட்ட இருக்காங்கிற டேட்டா இருக்கிற ஒரே கட்சி வந்து திமுக தான். ஏன்னா அவங்க மட்டும் தான் வேலை பார்த்தாங்க, மற்றவங்க கூட கிடையாது. நமக்கு ஓட்டு இருக்கு, மனுஷங்கிற இங்க ஓட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது, மாணிக்க தாகூருக்கே ஓட்டு இருக்கான்னு தெரியாது. அதெல்லாம் எங்க அப்பா அவர் மூத்தவர் கையில இருக்கு. போட்டு பார்த்தா தான் தெரியும். 23ஆம் தேதி அன்னைக்கு போட்டு பார்த்தா தான் ஐயா ஞானேஷ்குமார் என்ன நினைக்கிறாருன்னே தெரியும். அதெல்லாம் புரிஞ்சுக்காம இவங்க பேசிட்டே போறாங்க. உங்க ஓட்டு முதல்ல ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா? நீங்க சொல்ற இந்த 3% 4% ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா? இல்லைங்க, தெரியாது. ஆனா திமுகவுக்கு தெரியும் நம்ம ஓட்டர் இருக்காங்க. ஏன்னா அவங்க வேலை பார்த்துட்டாங்க, விட்டு போனவங்களை எல்லாம் சேர்த்துட்டாங்க. அப்ப நீங்க பழைய கதையை நினைச்சு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இதுல திமுக உங்களை விட்டுருச்சு. ஷியாம், நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட திமுக பிளான் பிக்கே போயிட்டாங்கன்றீங்க. பிளான் சிக்கெல்லாம் போயிட்டாங்க. நீங்க என்ன பிளான் பின்னு சொல்றீங்க? ஓஹோ, காங்கிரஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும்? இப்போ கும்பகோணம்னு ஒரு தொகுதிங்க, காலையில நான் பேசிட்டு இருந்தேன், ரைட்டுங்களா? அங்க அதிமுக சார்பா ஒரு ராமநாதன் ஒருத்தர் இருந்தாருங்க, நல்ல கேண்டிடேட் தான், ஜெயிச்சவரு. அவரு குடுமி ராமநாதன் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அவருக்கு வேட்பு கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், விருப்ப மனுலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பிஜேபி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்கு, சௌராஷ்டிரா ஓட்டு வங்கி இருக்கு, அது பிஜேபி போகுங்கிறது அவங்க கணக்கு. ஆனா இந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கி என்ன நினைக்குதுன்னா, யார் காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி பிஜேபி வரக்கூடாது, அவ்வளவுதாங்க பாயிண்ட். ஸோ காங்கிரஸுக்கு எப்படி வந்து மைனாரிட்டி ஓட்டு கூட டிராவல் ஆகி வருங்கிறத எனக்கு புரியல. திருநெல்வேலி பேட்டை எடுத்துக்கோங்க, பேட்டையில் வந்து முஸ்லீம் ஓட்டு எக்கச்சக்கம். நயினாருக்கு விழுந்தான்னு நினைக்கிறீங்க? அது அதிமுக சார்பாக அவர் நிற்கும் போது, அதிமுக கூட்டணி நிற்கும் போது காங்கிரஸ் போனாலும் கவலை இல்லை என்பது திமுகவில் இருக்கிற 3ஆம் கட்ட தலைவர்களோட மதிப்பீடு. இதுல ஷியாம், ஸ்டாலின் அது இன்னும் அதுக்குள்ள போக மாட்டேங்கிறார், அது இன்னும் கமிட் பண்ணாம. ஆனா மணி அவர்கள் சொன்ன மாதிரி நேற்று மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசினது கிட்டத்தட்ட உங்களோட பாவங்கள் பழிகளை நாங்க சுமக்கிறோன்றதும், நீங்க ஊழல் செய்றீங்க நாங்க ஊழல் செய்யல, கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி தொனியில அவர் பேச ஆரம்பிக்கிறது. இப்ப நீங்க முன்பு சொன்னது திரிஷா முக்கியமானது, காங்கிரஸ் வெளியில வந்துரும்னு எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருந்தாங்க, கமல் பேசினாங்க, அதிமுக. இப்ப காங்கிரஸ்குள்ள இருந்து பேசுறப்ப ராகுல் என்ன நினைக்கிறாரு ஷியாம்? இதை எப்படி அலோ பண்றாங்களா இல்ல எப்படி? இப்ப செல்வ பெருந்தகை வாய்ஸ் ராகுலோடதா, பிரவீன் சக்கரவர்த்தி அல்லது மாணிக்கம் தாகூரோட வாய்ஸ் ராகுலோடதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகுலோட வாய்ஸே ராகுலோட இது இல்லைங்க. என்ன ரீசன் நான் சொல்றேன். அதாவது தேசிய கட்சிகள் எப்போதுமே 2 குரூப் 3 குரூப் வச்சிருப்பாங்க. ஒரு குரூப் அதிமுக போவாங்க, இன்னொரு குரூப் திமுக போவோம். அன்பரசன் முன்னாடி ஒரு எம்பி இருந்தாருங்க, அவர் எப்படின்னா, எனக்கு நம்ம பேரே ரொம்ப நாளா பத்திரிகையிலேயே வரலையே அப்படின்னா, ஒரு பேட்டி பரபரப்பா கொடுங்கண்ணே, இப்ப என்ன கட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நேர காங்கிரஸ் தலைமையே ஏத்து பேட்டி கொடுத்துருவாரு, காங்கிரஸ் எம்பி. இது வந்து தேசிய கட்சியோட மைண்ட் செட். அண்ணாமலை டோன் என்னவா இருக்கு, நயினார் டோன் என்னவா இருக்கு, அப்படிதான் இருக்கும். என்னன்னா தலைமையே வந்து அதை ஊக்குவிக்குது. கேளுங்க, கிடைச்சா பாப்போம். ஓகே, தலைமைக்கு பின்னாடியே வந்து ஆமா ஆமா, அது எப்போதுமேங்க. இதுன்னு இல்ல, நீங்க எப்ப எடுத்தீங்கன்னாலும் இதே நிலைமைதான். இதை வச்சு வந்து வாத பிரதிவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் மணி சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, இப்படியே தொடர்ந்தா நஷ்டம் யாருக்கு? அந்த இடத்துல நான் மாறுபடுறேன்.
காங்கிரஸுக்கு நஷ்டம். காங்கிரஸுக்கு நஷ்டம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ரகு, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அடுத்தடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸ்ல வெளிப்படையா பேசுறாங்க. திரும்ப ராகுலை சந்தித்த பிறகும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசுறது, மாணிக்கம் தாகூர் கிட்டத்தட்ட நான் கேண்டிடேட்டை வலியுறுத்தி சொல்லிட்டேன், இந்த தொகுதியை நீங்க வாங்கியே தீரணும்னு பேசுவது, இவங்க 2 பேரை பத்தி நான் கார்கேட்டை நான் சொல்ல போறேன், செல்வ பெருந்தகை, திமுக பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சில தலைவர்கள் சொல்லிட்டாங்க, மணி அவர்கள் சொன்ன மாதிரி இல்ல, ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது, நாங்க 170 இடத்துல நிக்கிற ஐடியா இருக்கு, மேலும் சில கட்சிகள், இதெல்லாம் ஒரு தகவலை சொல்றதையும் பார்க்கிறோம். ஷாம் சொன்ன பாயிண்ட், காங்கிரஸ் என்ன செய்ய போறாங்க? அவங்க பிளான் சிக்கு போயிட்டாங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய்க்கு அப்புறம் மாணிக்கம் தாகூர் தான் நிறைய கான்டென்ட் கொடுக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? பயங்கரமா ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. 2009 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வைகோ தோக்கடிச்ச உடனே இவர் பேரே யாருக்கும் தெரியாது. அது மாணிக் தாக்கூரா, மாணிக்கம் யாரு எப்படி வைகோ எப்படி இருப்பாரு, யாருப்பா இவருங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. இப்ப பாருங்க, அவர் ஒரு சென்ட்ரல் ஃபிகரா இருக்கிறாரு. அப்போ ஒரு மாணிக் தாகூர் தான், அதுக்கு பிறகு மாணிக்கம் தாகூர் ஆயிட்டாரு. பட் வந்து அவர் பேசுறதுக்கு ஒரு ட்ராக்ஷன், அதாவது இப்போ ஒரு சூடு பிடிக்கல எலெக்ஷன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இதுதான் இப்போ வந்து ஒரு பேசு பொருளா இருக்குது. இன்கேஸ் இங்க வெளில வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்திருக்கிறாங்க. எனக்கு வந்து அவர் இப்போ நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் ஆகி வெளில வந்திருக்காரு. ராகுலோட பக்கத்திலே இருக்காரு. ஸோ ராகுலோடைய நாலேஜ் இல்லாம இதெல்லாம் நடக்கும்னு நம்புறதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. ஸோ ராகுல் அதுதான், ஏன்னா இதுவே ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணியிருக்குது. நீங்க வந்து கனிமொழி அவர்களை பார்க்குறாரு, அந்த ஒரு இங்க காங்கிரஸ் லெவலில் கூப்பிட்டு நீங்க யாரும் பேசக்கூடாது கூட்டணியை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட செல்வ பெருந்தகை வந்து யாருமே பேசக்கூடாது, கர்கேயை தாண்டி, ராகுலை தாண்டி, சோனியாவை தாண்டி யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு. இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இன்னொன்று இதுல கவனிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன், நேற்று மாணிக்கம் தாகூர் சொல்றார், ராகுல் பேசினப்ப நாங்க தான் சஸ்பெண்ட் ஆகிறோம், யாரு வந்து சைடுல பிஜேபியோட டீலிங் வச்சுக்கிறாங்கன்றதெல்லாம். ஆமா ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் அலிகேஷன். கிட்டத்தட்ட இது பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? இதெல்லாம் நம்ம பேசிதானே இந்த தலைப்பை அணுக முடியும். அதாவது வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிற அந்த ஒரு புள்ளியில இணைய காங்கிரஸ், திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இணையுது, அது அவங்களை இணைக்குது, அவங்களுக்கு ஒரு காமன் எஜெண்டா இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கூட்டணியோட ஸ்ட்ரெங்தே அதுதான், காம்ப்ரமைஸ் இல்லாம இவங்க எதுக்குறாங்கன்னு. அதுலயே அவருக்கு கேள்வி எழுப்புறாருன்னா இந்த கூட்டணி வந்து எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுது. இன்னைக்கு வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க, ஹிந்துவோடைய மூத்த டிஎம்கே கவர் பண்ற ஒரு ரிப்போர்ட்டர். டிஎம்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து காங்கிரஸை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்னா நீங்க மாணிக்கம் தாகூர் மேலையும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலையும் நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்லைன்னா பேச்சுவார்த்தையே கிடையாது, பேச்சுவார்த்தைக்கே நாங்க உங்களை கூப்பிட போறது இல்லை, 22ஆம் சொல்லியிருந்தாங்கல்ல அப்படின்னு ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு, நாளைக்கு பேப்பர்ல வரும். ஸோ இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, அது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டை நோக்கி போற மாதிரி தான் எனக்கு தோணுது. காங்கிரஸ் வந்து அந்த கேம்பிள், அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலைன்னா ரிவார்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கலாம். இது வந்து இதுல ஒரு லாட்டரி வாங்குற மாதிரி தாங்க. இப்ப நீங்க வந்து 10 சீட்னு சொல்றீங்க, அவங்க விஜய் வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு வேவ் இருக்கதான் நினைச்சு அவரோட போயிட்டு 2029 அந்த ஏடிஎம்கேவோட பழைய ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுல 3/4 30 சீட்டு நாங்க வாங்கிட்டு 10 சீட்டு அவங்களுக்கு கொடுக்கறது, ஏடிஎம்கே கொடுத்துட்டு அந்த மாதிரி கூட அவங்க கனவு. நீங்க சொல்றது இந்த இத்தனை பேச்சுக்களும் ராகுலோட கண் அசைவுல தான் இது பேச, அதாவது ராகுலுடைய ஒப்புதல் இல்லாம இது நடக்கும் நம்புறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவர் வந்து அங்க பார்லிமெண்ட் செஷன்ல போயிட்டு அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, பக்கத்திலேயே ராகுல் இருக்கிறாரு. ராகுல் இப்போ 3rd term எம்பி, அவர் புதுசா போன எம்பி கிடையாது. ஓரளவுக்கு அவருக்கு வந்து ராகுல் காந்தியோட ஒரு நெருக்கம் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் தன்னிச்சையா அவங்க ஸ்டேட் பிரசிடென்ட்டை மீறி அவங்க அவரை வந்து டம்மி ஆகிட்டாங்க, அது ஒரு அண்டர்மைன் பண்ணிட்டாங்க. அவரை பார்த்தா இப்ப நீங்க செல்வ பெருந்தகைக்கு ஒரு தர்ம சங்கடமான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவரு தளபதி அப்படி ஒரு மாதிரி அவ்வளோ இணக்கமா திமுகவோட அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இவங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தீர்மானமே போட்டாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய இது முடியறதுக்குள்ளார, அந்த சென்டென்ஸே முடியறதுக்குள்ளார இவர் ட்வீட் போடுறாரு டெல்லியிலிருந்து வந்ததுக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் வந்து காங்கிரஸ்லேயே ஒரு ரீதிங் வந்திருக்கான்னு தோணுது. இப்போ நீங்க 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் சவுத் இந்தியாவில் 3 மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மணிசங்கர் என்ன சொன்னாலும் இதுல வந்து எல்டிஎஃப் திரும்பியும் ஆட்சிக்கு வருது கடினம். ஏன்னா இங்க பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் ஸ்வீப் பண்ணிருக்காங்க காங்கிரஸ். ஏற்கனவே தெலுங்கானால இருக்காங்க, இதுல இருக்காங்க, கர்நாடகால இருக்காங்க. 2028 வரைக்கும் இருக்க போறாங்க ஆட்சியில. அப்படி இருக்கும்போது
கேரளாலையும் வந்துட்டாங்கன்னா நம்ம ராகுல் காந்திக்கு ஒரு திங்கிங் வந்திருக்கோ, சவுத் இந்தியாவில் நம்ம வெரி பாப்புலர், நம்ம கட்சி ரொம்ப பாப்புலர், நம்மளுக்கே ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு அப்படி அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. அது ஏன்னா சவுத் இந்தியாவை நீங்க செப்பரேட்டா பாருங்க. நீங்க இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய திங்கிங் எதிராக இருக்குது எல்லா விஷயத்திலையும். அதாவது அங்க ஒரு இதுல வந்து உத்தராகண்ட்ல வந்து ஒரு ஜிம் ஓனர் வந்து ஒரு முஸ்லீம் பெரியவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாரும் அவரை போய் பழி சொல்றாங்க. இங்க ஆந்திரால ஒரு பண்ணு விற்கிற முஸ்லீம் மேல ஒரு யூடியூபர்ஸ் போயிட்டு நீங்க யாருன்னு கேட்டதுக்கு இப்ப எல்லாருமே அவரை சப்போர்ட் பண்றாங்க, இன்க்ளூடிங் டிடிபி. சோ இந்த சவுத் இந்தியாவுக்கு ஒரு டிஃபரண்ட் கேரக்டர் இருக்கு. அது நமக்கான அது ராகுல் காந்தி அப்படி திங்க் பண்ணலாம்ல, அவர் நம்மளோட பாப்புலாரிட்டி இங்க ஹையா இருக்குன்னு. அதெல்லாம் கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ கிட்டத்தட்ட. இப்போ சுகுணாதி இப்போ காங்கிரஸ்க்கு என்ன அவங்க வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா அலோவ் பண்றாங்களான்ற ஒரு கேள்வி. திமுக அமைதியா இருக்கிறாங்க. மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு இல்லைன்னு முதல்வரே பேசுறார். கிட்டத்தட்ட தலைமையே சொன்ன மாதிரி தான் நாங்க 170 இடங்கள் இதெல்லாம் தாண்டி மாணிக்கம் தாகூர் பேசுறது, நீங்க தோத்த இடத்த கொடுங்க, கடந்ததுல 188 நின்னீங்கல்ல அப்படின்னு பேசுறது, 25% தான் உங்களுக்கு இருக்குன்னு பேசுறது. இப்போ ஒரு 4.5 ஆண்டு காலம் திமுக ஒரு பர்செப்ஷனை பில்ட் பண்றாங்க, நாங்க வளர்ந்துட்டோம். கூட்டணி கட்சியா இருக்கிற ஒரு கட்சி அந்த பர்செப்ஷன் அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இது எதை நோக்கி தான் போகுதுன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. அதுல இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை, டெல்லி தலைமை வந்து என்ன நினைக்குது அப்படிங்கிறப்ப 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு ஷியாம் சொன்னது மாதிரி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுலையுமே வந்து 2 வேற வேற குரல்கள் இருக்கிறதுங்கிறத பெருசா கண்டுக்காம இருக்கிறது உண்டு. சுப்பிரமணிய சாமி பிஜேபியில் இருக்காரு, சசிதரூர் காங்கிரஸ்ல இருக்காரு. இப்பயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து மணிசங்கர் ஐயர், கோபண்ணா, செல்வ பெருந்தகை இவங்க வாய்ஸ் ஒரு மாதிரியானதா இருக்கு, மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி வாய்ஸ் ஒரு மாதிரியானதா இருக்கு. அப்ப 2 வாய்ஸ் இருக்கிறது நமக்கு ஒரு வகையில நல்லது. ஏன்னா 2ல எது கிடைச்சாலும் நல்லது அப்படின்னு டெல்லி தலைமை நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி இவங்க என்னன்னா ஒரு குழுவை அமைச்சிட்டாங்க, எங்களுக்கு தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தல, 70 நாளா காத்திருந்தோங்க. முதல்ல 70 நாள் இவங்களை யார் காத்திருக்க சொன்னது? ஏன்னா நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எந்த கூட்டணியுமே தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தல. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் இல்ல, விசிக, இடதுசாரி எல்லாமே இருக்கிறப்ப கூட்டணியே ஃபைனலிஸ்ட் ஆகாம தொகுதி பேச்சுவார்த்தை நாங்க குழு அமைச்சிருங்கிறதுக்காக நீங்க தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒண்ணு. அதை வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் திமுக 22ஆம் தேதி தொகுதி பேச்சுவார்த்தைன்னு அறிவிச்சுட்டாங்க. திமுக தலைமை ஒரு ஸ்டாண்ட் அறிவிச்சிருக்காங்க, கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாதுன்னா 22ஆம் தேதி தொகுதி பேச்சுவார்த்தையில இவங்க போய் டிமாண்ட் வைக்கலாம், இல்லை எங்களுக்கு ஆட்சியில் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அந்த தலைமை பேசலாம். அதுக்குன்னு ஒரு ஐவர் குழு அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியா மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இதன் மீது ஏதாவது ஒரு ரியாக்ஷன் டெல்லி தலைமை பண்ணணும். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா மாணிக்கம் தாகூர் தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு மூணு கருத்து சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. தளபதி வந்து ரொம்ப லேட்டா ரியாக்ஷன், தளபதி தான் ரொம்ப லேட்டா ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராஜகண்ணன் பேசியிருக்காரு. தளபதி மேல நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு மாணிக்கம் தாகூர் கேட்கிறாரு. மாணிக்கம் தாகூர் மேலதான் நடவடிக்கை எடுக்கப்பட வேணும், அவர்தான் தொடர்ச்சியா பேசியிருக்காரு. தளபதி ஒரே ஒரு தடவை தான் பேசியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்னன்னா வந்து இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து இது வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்படின்னா இப்ப இவர் அதுல ஒரே ஒரு இடத்த பேசலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ அதிக இடங்கள் கேட்கறது, எல்லா கட்சியும் சொல்றாங்க எங்களுக்கு 2 இலக்கம் வேணும், அது வேற இஷ்யூ, நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நேத்து மாணிக்கம் தாகூர் பேசினது அதை தாண்டி இல்லை, நீங்க சைட்ல யாரு பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறீங்கன்றதும், உங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்றதும், உங்களோட பழிகள்லாம் நாங்க சுமந்துட்டு இருக்கிறோம்ன்றது, கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் ஊழல் ரொம்ப, அதாவது இதெல்லாம் இதை எப்படி அனுமதிக்க? இது வந்து எல்லை மீறிய பேச்சுக்கள் தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க 2014 பழி சுமக்கிறீங்க, 2G தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா 2009 வந்து இலங்கையில இடப்படுகொலை நடக்குதுங்கிறப்ப அதுக்கு பிறகு வந்து முழு பழியும் திமுக தான் சுமந்தது. கண்டிப்பா வந்து அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தாக்கத்தை வந்து திமுக தான் சுமந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க வந்து திமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆகல, இப்ப பிஜேபியோட உங்களுக்கு ஏதோ ஒரு மறைமுக கூட்டு இருக்கா அப்படிங்கிறத கிட்டத்தட்ட மாணிக்கம் தாகூர் கேட்கிறா. அப்படி ஆனா நீங்க பாருங்க, நீங்க மாணிக்கம் தாகூர் உட்பட காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. ஸ்டாலின் அதை வந்து கண்டிக்கிறார், ட்வீட் போடுறாரு. இவங்க தொடர்ச்சியா தாவேக சார்பு நிலை எடுக்கிறாங்க. விஜய்கிட்ட இருந்து ஒரே ஒரு சின்ன கண்டனமா தான் வந்திருக்கா. கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல திமுக, இடதுசாரிகள், விசிக எல்லாமே பிஜேபி எதிர்ப்பு செயல்பாடுகளை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க. பெருசா செய்யாத ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி 5 வருஷத்துல செஞ்ச மிகப்பெரிய போராட்டமே ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவிச்சது தான். ஆனா அதுக்கு விஜயிலிருந்து நன்றியும் தெரிவிக்கல. மாணிக்கம் தாகூர் உட்பட காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறப்ப விஜயிடம் இருந்து அது கண்டனம் அப்படிங்கிறது ஒண்ணு வரல. தொடர்ச்சியா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் போராடிக்கிட்டே இருக்காரு. வந்து நரவணை புத்தகத்தை வச்சு, இந்தியா அமெரிக்க ஒப்பந்தத்தை வச்சு ஒரு வார்த்தை கூட தாவேகாடு வந்து விஜய் வந்து வரலைங்கிறப்ப அதை நம்பிதான் நாங்க திமுக கூட்டணி உடைச்சிட்டு போவோம் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. அதையும் ராகுல் காந்தி ஏத்துக்குவாருன்னா அதை விட ஒரு அபத்தமான ஒரு முடிவு ஒண்ணுமே மணி அவர்கள் சொல்றாங்க. ஆல்ரெடி டேமேஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னா
இனி இதை அட்ரஸ் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? இல்ல, இப்ப மாணிக்கம் இதுல- தாகூர் ஆட்சியில் பங்கு இப்ப இஷ்யூவா இல்ல, அதை தாண்டி பேச்சு போயிடுச்சே. கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி வேலையை மாணிக்கம் தாகூர் இல்ல, பார்த்து இப்ப நீங்க 2014 வந்து காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நிக்குது. திமுக கூட்டணி இல்லாம காங்கிரஸ் தனிச்சு நிக்கிறப்ப 4% ஓட்டு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 17,50,000 ஓட்டு வாங்குறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலையும் 2,44,000 ஓட்டு வசந்தகுமார் வாங்குறாரு. 1,00,000 ஓட்டு வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து சிவகங்கையில் வாங்குறாரு. மற்ற எல்லா தொகுதிகளையுமே 1,00,000க்கும் கம்மியான ஓட்டு. மாணிக்க தாகூர் வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 38,482 அவ்வளவுதான் வாங்கியிருக்கிறார். இப்ப கடைசியா வந்து அவர் விஜயபரவாரன்ட்ட வந்து திக்கி தண்ணீர் அவர் ஜெயிச்சது வந்து 3,85,256 ஓட்டு திமுக கூட்டணியில் வாங்கியிருக்கிறார். அப்பயுமே 4,300 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்கிறார். அப்ப நீங்க வந்து 38,000 ஓட்டு தான் வாங்கின மாணிக்க தாகூர் 3,80,000 ஓட்டு வாங்குறாரு. அதுவும் திக்கி தண்ணீர் ஜெயிக்கிறாருங்கப்ப இதுதான் காங்கிரஸுடைய பலம். இப்ப தனிச்சு போய் அவங்க தாவேக்காவுடன் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போறாரு. என்ன போடுறாருன்னா வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்துட்டா மட்டும் ஜெயிக்க முடியாது. 9 மாநிலங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து 4 மாநிலங்களில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க, 5 மாநிலங்கள் தோத்துருக்காங்க அப்படிங்கிறாரு. இந்த இவ்வளவு புள்ளி விவரத்தை எதிர்க்கட்சிகள் கூட கொடுக்கல. இல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி அது இன்னொரு வகையில அவர் கொடுக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி சேம் சைடு கோல் போறாரு. ஏன்னா அந்த 4 மாநிலங்களில் தோத்ததுல 2 வந்து காங்கிரஸ் கட்சி தோத்துருக்கு. ஜெயிச்சது எல்லாமே பிஜேபி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காங்கிரஸ் கட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க மகளிர் உரிமை தொகை அந்த மாநிலங்களை அறிவிச்சா கூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கறது அர்த்தம். நீங்க மகளிர் உரிமை தொகை எடுத்துட்டீங்கன்னா போன 2021 சட்டமன்ற தேர்தலில் முதல்ல அறிவிச்சது கமலஹாசன். அப்ப மகளிர் உரிமை தொகைங்கிற பேர் இல்ல, பெண்களுக்கான உதவித்தொகைன்னு கமல் தான் முதல்ல அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் திமுக அதை அடாப்ட் பண்ணிக்குது, ஏடிஎம்கே அடாப்ட் பண்ணிக்குது. 2 பேரும் வைக்கிறப்ப திமுக ஓட்டு ஒழுகுது. இப்பயும் ஏடிஎம்கே அதை வந்து அறிவிச்சிருக்குது. ஆனா திமுக 5,000 அறிவிக்கிறப்ப அந்த பலன் வந்து திமுக போகாது அப்படின்னு மாணிக்கம் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அப்படின்னா அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன நம்பிக்கையில இருந்துச்சு? அப்ப இந்தியா முழுக்க நீங்க வந்து பீகாரா இருக்கட்டும் அல்லது உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் மகாராஷ்டிரமா இருக்கட்டும் தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய பிரஷர், அது மூலமா வந்து அந்த கட்சிகள் சந்தித்த நெருக்கடிகள் இருக்கு, அது காங்கிரஸுக்கு சேர்த்துதான் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கு. அங்கெல்லாம் ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு ஒரு பலம் இருந்தது. இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற பலங்கள் நான் சொன்னது 38,000 ஓட்டு தான் மாணிக்க தாகூர் வாங்கியிருக்காரு 2014. பீகார் முடிவுக்கு பிறகு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறார். ஒற்றுமை தான் வந்து இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படின்னு. ஆனா தமிழக காட்சிகள் அதை உணர்த்துற மாதிரி தெரியல. மணி இது இடங்களுக்கான மட்டும் தெரியல. அதுன்னா தொகுதி பங்கீட்டில் பேசுவாங்க, 3-4 வரும். கடந்த முறையே 8ன்னாங்க, அப்புறம் ஒரு ஓவர் த ஃபோன் 10 ஆன கதெல்லாம். இது இடங்களுக்கான சண்டை மாதிரியே தெரியலையே. பிரச்சனை வேற எங்கோ இருக்கா? கண்டிப்பாக அப்படித்தான் நானும் பார்க்கிறேன். இது வெறும் 5 சீட்டு 10 சீட்டு கிடையாது. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பதை தாண்டி 26க்கு பிறகு திமுகவோட நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கலாமா என்ற ஐயம் காங்கிரஸுக்கு வந்திருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா மாணிக்கம் தாகூரோட இன்றைய ஸ்பீச்சஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது வந்து அது எப்படியாவது கூட்டணியை உடைச்சணுன்ற கங்கணம் கட்டிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும், குறிப்பாக நேற்றைக்கு மாணிக்கம் தாக்கூரோட ஸ்பீச் வந்து தப்பி தவறி கூட இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகிடக்கூடாது, என்ன செய்தாவது கூட்டணியை உடைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் பேசுவதாகத்தான் தெரிகிறது. இத்தகைய பேச்சுக்கள் அவர் ஷாம் சொன்னதில் எனக்கு மாறுபாடு உண்டு. அதாவது வந்து காங்கிரஸ் வந்து 3 பேரையும் பேச விடுவாங்க, இல்லை இந்த அளவுக்கெல்லாம் போவாது. நீங்கள் வந்து கூட சீட்டு வேணும், குறைவு சீட்டு வேணும், அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கலாம் மொழிய பழைய கதையெல்லாம் இழுத்து வச்சு பேசுறதும், இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு டிஎம்கே எம்பி கூட வந்து இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகலன்றதை வலியுறுத்துறதும், மறைமுகமாக யாரோட பேசுகிறார்கள்ன்ற இதெல்லாம் எடுப்பது என்பது என்னுடைய ஐயப்பாடு என்னன்னா வந்து 26க்கு பிந்தின காலகட்டத்தில் திமுகவுடைய நிலைப்பாடுகள் வந்து அதில் தேசிய அளவில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குமோ என்ற ஐயத்தின் அடிப்படையிலும் காங்கிரஸ் இதை செய்யலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா நீங்க சொன்னது கரெக்ட், இது வெறுமனே 5-10 சீட்டுக்கான ஒரு அப்படி நான் இதை பார்க்கல. இஷ்யூ வந்து மச் டீப்பர்னு எனக்கு தோணுது. ஷாம், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தான் இப்போ 3 எல்லாருமே 28ன்னாங்க 30ன்னாங்க, அது எல்லாம் பரவலா பேசப்பட்டது தான். ஆனா காங்கிரஸ் அடுத்தடுத்து டிமாண்டு கோல் போஸ்டை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளாட்சியில் எங்களுக்கு வாரியத்தை கொடுப்பீங்களா, கூட்டுறவு சங்கத்தில் வருவீங்களான்றது இப்ப பரஸ்பர விமர்சன எல்லைக்கு போகுது. அப்படின்னா எங்கோ நெருடல் வந்துருச்சா? எப்படி நீங்க பாக்குறீங்க? திமுக போஸ்டிங் கேட்கலங்க காங்கிரஸ் கட்சி, அவ்வளவுதான். மற்ற எல்லாத்துலயும் கேட்டாச்சு. அப்போ மணி சொல்ற சரிதான், இஷ்யூ இஸ் மச் டீப்பர். 26 தேர்தல் வேற 29 தேர்தல் வேற, கட்சிகள் மாத்தி மாத்தி எல்லாம் முடிவு எடுக்கலாம். ஆனா பேச்சு 26 தேர்தலுக்கு மட்டும்தானே. அப்ப 26 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, அது குறிப்பா மாணிக்க தாகூர் வைத்த கம்பாரிசன் என்னன்னா, நீங்க தோத்த இடத்த தானே நாங்க கேட்கிறோங்கிறதான கம்பாரிசன். 400 சீட்டு வாங்கினாங்க இந்தியா கூட்டணியில், 10 சீட்டு இங்க ஜெயிச்சு கொடுத்தாச்சு. மிச்சம் 89 சீட்டு தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுது 400ல். அப்போ இதே லாஜிக்னா காங்கிரஸ் கட்சி தோத்த இடத்த எல்லாம்
அப்படியே வந்து சமாஜ்வாதிக்கும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துடலாமா? என்ன லாஜிக் இது? சரி, தேர்தலுக்கு தேர்தல் நிலமா மாறுது. ஓகே, தோத்த இடத்துல திருப்பி திமுக நின்று ஜெயிக்கணும்னு நினைப்பான், வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ முகாவாசி திமுக கீழே இருக்கிறவங்க என்னோட நண்பர்கள்லாம் தே ஆர் வெரி ஹாப்பி. அபாடி போட்டுங்க, நல்ல வேலை போனாங்க, போயிட்டாங்களா இல்லையா சார், ஏதாவது திருப்பி சேர்ந்துட போறாங்க, இப்படிதான் கேட்கறாங்க. ஷாம், ஆனா காங்கிரஸ் ஒரு இடம் மட்டும்தான் ஷாம், அதாவது நான் வரேன், அதுல இவங்க மீண்டும் மீண்டும் சொல்றது நாங்க இல்லாட்டி நீங்க தோத்துருவீங்க, டிவிகேவை பாருங்க, நாங்க இல்லாட்டி தோத்துருவீங்க, இது 4 முனை போட்டின்ற நெருக்கடி தானே, அதை தானே ரகு அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜா பார்த்து பண்றாங்க, அப்படி நினைக்கலையா நீங்க? 4 முனையா 5 முனையா மாத்துறதுக்கு ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. போன தடவை 4 முனை போட்டி, அதாவது மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனது யாரு? ஜெயலலிதா அம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அது. ஏன் எதிர்ப்போட்ட சிதறட்டுங்கிறது தான். திமுக எதிர்ப்போட்டு, அதிமுக எதிர்ப்போட்டு அப்படிதாங்க இருக்கும். நம்ம வந்து 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா 6 பேர் வந்து நடப்பு ஆட்சிக்கு எதிராக தான் கருத்து சொல்லுவாங்க. 6 பேர். நம்ம 4 வச்சு எப்படி ஜெயிக்கிறோம் நம்மளோட நாக்கு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். உடைங்க. இது திமுக வந்து உடைங்கன்றீங்க, அது அட்வான்டேஜ் தான்றீங்க. ஷாம் அவர்கள் சொன்னதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பாயிண்ட் டேக்கன். இதுல அடுத்த நீங்க எலிவேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஷாம் அவர்கள் சொன்னது காங்கிரஸ் ஏதோ ஒண்ணுக்கு ட்ரை பண்ண போக அது கிட்டத்தட்ட அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சா? திமுக இல்ல நீங்க வேண்டாம் நான் பிளான் சிக்கு போறேன்னா இன்னும் பெரிய ஆபத்து. காங்கிரஸ் நான் வந்து திரு ஸ்டாலின் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெயின் ஆகல பப்ளிக்கா. ஓகே, அவங்களுக்கு ஒரு கசப்பு உணர்வு வர்ற மாதிரி நம்மளுக்கு சைனே தெரியல. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா இந்த மாணிக்கம் தாக்கூரும் மத்தவங்க பேசுறது வந்து ஜெனரலா காங்கிரஸ் ஹைகமாண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, அவங்களுக்கு தெரியும். 2029 காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னா இந்த கூட்டணி வலுவா இருந்தாதான் அமைக்க முடியும். அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்னர்னா டிஎம்கே. ரைட் ரைட். சோ இவங்களோட கூட்டணி முறிஞ்சதுன்னா அது ஒரு சைன் ஃபார் அதர் பார்ட்டிஸ் ஆல்சோ. எஸ்பி கூட வந்து உடைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா அது பெரிய ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. மேபி அப்பர் காஸ்ட் ஓட்டு யூபில வேணும்னு காங்கிரஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட காங்கிரஸ்ல இருந்து ஒரு முஸ்லீம் தலைவர் எஸ்பிக்கு போயிருக்காரு. டிஎம்கே உடைஞ்சதுன்னா அது ஒரு சிக்னல் ஃபார் அதர்ஸ். சோ அந்த பேட்டில் இன்னும் கஷ்டமாயிடும். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஒரு தப்பான காலா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் இதுல இப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி அலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படிதான் என்னதான் நினைக்கிறாங்க? அப்ப அவங்க இல்ல கண்டிப்பா அது ஒரு தப்பான கால் தான். நீங்க இப்ப பிஜேபி எடுத்துங்களேன். பிஜேபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் 18% வாங்கினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அலையன்ஸ் சேரனா அண்ணாமலை மாத்தினாதான் நான் வந்து அலையன்ஸ் சேருங்கப்ப அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய சூழல் சட்டமன்ற தேர்தல் வரப்ப அதிமுக தான் அங்கே வந்து முதன்மை சக்திங்கிறத நீங்க இவ்வளவு தப்பா வந்து கணக்கு போட்டீங்கன்னா இவங்க என்ன ஒருவேளை காங்கிரஸ் நினைக்கலாம்னா இது சட்டமன்ற தேர்தல் திமுக தான பிரச்சனை, இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு 2029 நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொரு இடமும் பேசலாம். 26க்கு பிறகு அவங்க திமுக போக்கிலேயே அவங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற மாதிரி, ஏன்னா மாணிக்கம் தாகூர் பேச்சு அப்படி இருக்கு, அதுவான்றதையும் நம்ம பேசிடலாம். அடுத்தன்னா இது எப்படி போகுது? நம்ம நிறைய இஷ்யூஸை பேசிட்டோம். இது எதை நோக்கி போகுதுன்றதை புரிஞ்சுக்க முடியுதா, அனுமானிக்க முடியுதா? இதுல கண்டிப்பா வந்து இதுல முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து கூட்டணி அரசு அப்படிங்கிற கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறது தெளிவாக சொல்லியாச்சு. இதுக்கடுத்து வந்து அதை கால் வந்து எடுக்க வேண்டியதுங்கிறது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களை அடக்கி வச்சுட்டு பேச்சுவார்த்தைக்கு போறது அப்படிங்கிறது சரியானதா இருக்கும், அல்லது வேற ஏதாவது முடிவு எடுக்கலாம். வேற எந்த முடிவு எடுத்தாலுமே டிஎம்கே அதுக்கு தயாரா தான் இருக்கும். ஏன்னா இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 4% வந்து ஓட்டு இருக்கிறது அப்படின்னா அந்த 4% ஓட்டை எப்படி வந்து வேற எப்படி சமன் பண்றது அப்படிங்கிற கணக்கை வந்து தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தப்ப காங்கிரஸ் இல்லாம அதிமுக 2016 ஜெயிக்கலையா வந்து. இன்னொன்னு வந்து இப்ப காங்கிரஸுக்கு உண்மையிலேயே ஓட் பேங்க் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. 2014 4% இருந்தது. 12 ஆண்டுகள்ல அப்படி என்ன காங்கிரஸ் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தி என்ன பண்ணி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. இன்னொன்னு வந்து ஒரு தப்பான ஒரு மதிப்பீடுகளை சொல்லி ராகுல் காந்தி தவறா வழி நடத்துறாங்கன்னா அது காங்கிரஸோட எதிர்காலத்துக்கு தான் ரொம்ப ஆபத்தா முடியும். ஏன்னா திருப்பி ஒரு 3 ஆண்டுகள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே சாய்ஸ் தாவேக்கா தான். தாவேக்காவை நம்பி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது? ஏன்னா அங்கிருந்து
என்ன விதமான பதில்களை உங்களுக்கு சொல்றாங்க? இது வரைக்கும் அவங்க எந்த பதிலுமே எதை பத்தியும் எந்த பதிலுமே அது சொல்லல. மாணிக்கம் தாகூர் சொல்றார், பொறுமையா இருங்க, நம்ம ஒரு பெரிய கப்பல் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும், ஸ்லோவா தான் திருப்ப முடியும் கப்பலை அப்படின்றார். அது என்ன பொருள்? கப்பல் போகுது. ரகு, இப்போ காங்கிரஸ் தான் இனி கால் எடுக்கணுமா? திமுக நிலைப்பாட சொல்லிட்டு காத்திருக்காங்க. சுகுணா சார் சொன்னதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். திமுக இவ்வளவு பெருந்தன்மையா வெயிட் பண்ணதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க இப்ப இந்த கூட்டணி அரித்மெட்டிக்ல காங்கிரஸுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம் தான் அதிகம் 2014 கணக்கு எடுத்தா கூட. ஏன்னா பிஎம்கே உடைஞ்சிருச்சு, அவங்க ஒரு 5% 2016 வாங்கியிருந்தாங்க. இப்ப அப்பா பையனுக்கு சண்டை வந்ததுனால காங்கிரஸுக்கு அது ஒரு யூஎஸ்பி. அது அததான் அவங்க அப்புறம் திமுக 1989 தவிர மத்த எல்லா எலெக்ஷன்லயும் காங்கிரஸ் கூட்டணி இல்லாம ஜெயிக்கல. 71ல டிஎம்கே தனியா கூட ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப கூட இந்திரா காந்தியோட ஒரு அலையன்ஸ் இருந்தது. சோ அந்த ஹிஸ்டரி இருக்குது. காங்கிரஸ் இல்லைன்னா அந்த கூட்டணி ஜெயிக்காதுன்னு ஒரு பெர்செப்ஷன் ஏற்பட்டுமோன்னு திமுகக்கு ஒரு நெருடல் இருக்குது. இல்லாம இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு எப்ப வந்து திமுக அதிகமான சீட்டுகள் ஒதுக்கி இருக்கும் அப்பதான் திமுக அதிகமா தோத்துருக்கு. 2080லயும் சரி 2006லயும் சரி. இல்ல 2006ல காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்தது. அதனாலதான் 2011ல அவங்க 60 சீட்டுக்கு மேல வாங்கினது. 34 சீட் அன்னைக்கு இருந்த சூழல் வேற. அதுல 34 சீட் ஜெயிச்சாங்கன்னு சொல்றேன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலி இதுல இப்போ நீங்க முக்கியமா கவனிக்கிறது, இதே குரலை விசிகாவில் இருந்து ஆது அர்ஜுனா பேசினார். அது ரொம்ப ஃபாஸ்டாவே அதை முடிச்சு வச்சுட்டாங்க. அது அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. நான் இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாக்குறீங்க? இனி காங்கிரஸ் தான் கால் எடுக்கணுமா? ஆமா, கண்டிப்பா. இப்போ ராகுல் காந்தி தவறாக வழிநடத்தப்படுகிறார் அப்படிங்கிற வாதம் சரின்னா அப்ப அவர் பிரதமர் பதவிக்கே லாயக்கு இல்லைல்ல. தவறாக வழிநடத்துறதுக்காக ஒருத்தர் கட்சியோட மிக மூத்த தலைவராக இருப்பாரு, கார்கே தவறாக வழிநடத்தப்படுகிறாருன்னா அவர் அந்த பதவிக்கு லாயக்கு இல்லைன்னு ஆயிடும். கேரளால திமுக இருக்கு சார், 5 சீட்டு கொடுத்துருவாங்களா கேரளால? அது எப்படி கொடுக்க முடியும்? மாநிலத்தோட கண்டிஷன் என்னவோ அதுதான், அதை வச்சுதான் கூட்டணிகள் டிசைட் ஆகுது. இது 2-3 மாசமா ஓடுதுங்க. நம்ம 2 பேரும் பேசியே 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, 2 நாள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பேசுறோம். எல்லாரும் நீங்க எனக்கு நினைவு இருக்கு, திமுக கூட்டணியில சிக்கல் இல்லைன்னே பொறுத்துருங்க, காங்கிரஸ் இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க. பாருங்களேன் ஷாம், அதிமுக அழைப்பு விடுத்தாங்க, எங்க அணிக்கு வாங்க, காங்கிரஸுக்காக ஒரு நமக்கே புரிஞ்சுது. அப்பெல்லாம் இல்ல அப்படின்னவங்க இன்னைக்கு தாவேகா மீது அதீத நம்பிக்கை வந்துருச்சா இல்ல திமுக மீது அதிக கசப்பா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்னன்னே புரியலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சியில் இருக்க சில வேட்பாளர்களுக்கு பயம் இருக்கலாம், திமுக காரங்க நமக்காக வேலை பார்க்க மாட்டாங்கிற பயம் இருக்கலாம். அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லைங்க. அதாவது உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான பெர்சன்டேஜ் வாங்கி கடைசியில் திமுகவே அதுல நின்று ஜெயிச்சு ஸ்டாலின் வருத்தப்பட்டது, அதெல்லாம் சரிதான், ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்போ ஒரு கடைசி பினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. திமுக இப்ப மாணிக்க தாகூர் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணியில சேர்த்தா திமுக இருக்கிற லோக்கல் லீடர்ஸ்க்கு அது பிடிக்காது. ஏன்னா இவர் அவ்வளவு பேசிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் பிஜேபியோட திமுக மறைமுக உறவுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அது சொன்னது யாரு? விஜய்ல. அப்ப பாண்டிச்சேரியில விசில் சத்தம் கேக்குது, சாயந்தரத்துல இருந்து கேக்குது. அப்படின்னா ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அங்கேயும் தாவேகா கூட்டணிக்கு ட்ரை பண்ணுதோ, கேரளால விஜயை பயன்படுத்திக்கணும், இப்படி பல சந்தேகத்தை உருவாக்கிட்டாங்க. பாண்டிச்சேரியில கேட்கறதுல சார், அப்படின்னா யாரோட கூட்டணி போறாங்க? அப்ப லாஜிக் என்ன? இங்க திமுக எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடுதுன்னா அங்க பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு எதிர்ப்பு ஓட்டு பிளவுடும்ல. அப்ப யார் ஜெயிப்பா? என்ஆர் காங்கிரஸ் தானே ஜெயிக்கும் திருப்பி. சேம் லாஜிக் தர சார் எல்லா இடத்துலயா. எஸ், கரெக்ட் கரெக்ட். மணி, இப்போ முதல்ல காங்கிரஸ் இந்த அதிருப்தி பேசுறப்ப எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களை பிரிக்க சதி செய்யறாங்க, இது RSS ஓட சதி, பாஜக சதி அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. ஆனா பிரச்சனை வெளியில இருக்கா இல்ல உள்ளுக்குள்ள இருக்கா? எப்படி புரிஞ்சுக்க? பிரச்சனை உள்ளதான் இருக்குது. ராகுல் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்பது தவறு. எனக்கு அப்படி தோணலை. மாணிக்கம் தாக்கூரோட ஸ்பீச்சஸ்லாம் பார்க்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் தான் பேசுகிறார். அப்படி தெரியாமலாம் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அவங்க ஏதோ விட்டு ஆழம் பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. வாட் நெக்ஸ்ட்? ஓகே, டிஎம்கே விட்டு வெளியில் வந்துடுறீங்க அல்லது வெளியேற்றப்படுகிறீர்கள், ஏதோ ஒன்று நடக்குதுன்னா உங்களுக்கு அடுத்து என்ன? அதுதான் கேள்வி. இல்லை, புரியல என்ன இது அந்த இடம் தான் நெருடலாக இருக்குது. இது உங்களுக்கு இப்போ டிஎம்கே பவரில் இருக்குது, அவங்க கிட்ட ஒரு அலைன்ஸ் இருக்குது, ஒரு பிளான் பி இருக்கலாம், பிளான் சி கூட இருக்கலாம்.
பட் காங்கிரஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஓகே வெளியில வரீங்கன்னா உங்களோட ஆல்டர்னேட்டிவ்ன்றது என்ன? இப்ப ஆனா விஜய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தங்களை பத்தி அவங்க பேசல, நாங்க இல்லைன்னா நீங்க எதிர்க்கட்சி ஆயிடுவீங்க, அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற பிளானா அதை சொல்லி இல்ல ஒரு நான் நிறுத்தி- ரகு சொல்றது தான் என்னோட பாயிண்ட். நீங்க வந்து கம்ப்ளீட்டா காங்கிரஸை ஜெட்டிசன் பண்ணிட்டு டிஎம்கே ஜெயிச்சிருன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, தனி மெஜாரிட்டியோட வரும்ன்றதுல. கடந்த 22 ஆண்டுகள்ல 8 தேர்தல்களை ஒண்ணா சந்திச்சிருக்காங்க. எப்ப காங்கிரஸ் எல்லாமே இவங்க எப்ப ஜெயிச்சிருக்காங்க? நீங்க அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்ற நானு. அது- even if it is 3%, ஓகே 500 ஓட்டு 1000 ஓட்டுல ஜெயிக்கலாம். அவரு ஷாம் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். எஸ்ஐஆர் விஷயத்துல வந்து ஓகே ஏன் வந்து திமுக தமிழ்நாட்டுல பெரிய அளவில் பிரச்சனை பண்ணல? 66 லட்சம் பேரை நீக்கினதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல போய் பேசினார். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா தெருக்களுக்கு ஏன் திமுக கொண்டு போல? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம் வருது நமக்கு. ஏன்னா மைக்ரோ அளவுல மைனூட் டீடைல்ஸ் கண்டிப்பா நான் சொல்றேன், நான் உங்களுக்கு அந்த 1/3 கிட்டத்தட்ட பீகார்ல 66 லட்சம், இங்க 99 லட்சம் பேர், இடத்துல 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வெஸ்ட் பெங்கால்ல சீஃப் மினிஸ்டர் போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறாங்க, இன்னமும் பிரச்சனை ஓயலாங்க. தினம் பிளட் பாத் ஸ்ட்ரீட்ஸ்ல. இங்க வந்து தமிழ்நாட்டுல எந்த இஷ்யூமே இல்லை. திமுக கூட்டணிகளாகட்டும், திமுகவாகட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், யாருமே அதை பத்தி எதுவுமே பேசல. அப்ப அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. நீங்க அங்க பீகார்ல பேச முடியுது, இங்க பேச முடியலன்னு போது மைக்ரோ லெவல்ல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் நமக்கு தோணுது. சொன்னது வேற எனக்கு ரொம்ப ஒரு சுருக்கமா சின்ன அடிஷன் ப்ளீஸ் ஒரு சின்ன அடிஷன் தான். மணி சொன்னதுக்கு கூடுதல் தகவல். 1 கோடி பேர் கிட்டத்தட்ட நீக்கிட்டு இப்போ 35 லட்சம் பேர் திருப்பி ஃபார்ம் 6 கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே அந்த 35 லட்சம் பேர்லயுமே திமுக தாங்க ஃபார்ம் 6 கொடுத்துருக்கு. காங்கிரஸ் யாருமே ஒண்ணுமே வேலையை பார்க்கல. ஃபார்ம் 6 கொடுத்தவங்க யாரு? 35 லட்சம் பேர். சுகுணாத் விவகாரம் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியில் இது பேசுறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ மணி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும்ன்றது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய காடா, அதை இப்ப பயன்படுத்திடலான்ற இடத்துக்கு நான் இருந்துட்டாங்களா? சுருக்கமா சொல்லுங்க. அப்படி மட்டும் தோணலை. ஏன்னா வந்து இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியில் போனால் அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் டிவிகே மட்டும்தான். ஏன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே லின்ஸ் போக முடியாது, ஏற்கனவே அவங்க பிஜேபி இருக்காங்க. அப்படிங்கிற சூழல் டிவிகேவை அவங்க நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுகிறது. அதை நம்பி தான் இப்போ ராகுல் காந்தி தவறாக வழிநடத்தப்படுகிறான்னு என்ன சொன்னா, தாவேகா என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி, அதோட போனால் நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ராகுல் காந்தி கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அது ஒரு கேள்வியா இருக்குல்ல. ஷாம் கேட்ட மாதிரி அதை ஒருத்தர் நம்புறாரு அப்படின்னா, அதுவும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல ஒரு டேட்டாவை மட்டும் ஒரு தலைவர் நம்புறாருன்னா அது வேற ஒரு டிபேட். கேரளால சேர்த்துட்டாங்களா பேக்கேஜ்? நிறைவு சுற்று கூட்டணி பத்தி பேசுறோம். ரகு, இது எப்படி போகலான்னு நீங்க எப்படி இனி அடுத்த காட்சி சுருக்கமா? நான் அடுத்த கட்டம்னா இப்ப விஜய் வந்து எந்த அளவுக்கு வலிமையா பிஜேபி எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்கேஸ் காங்கிரஸ் விஜயோட சேர்ந்தா பிஜேபி எவ்வளவு மூர்க்கமா விஜயை காலி பண்ண முயற்சி செய்யுங்கிறத காங்கிரஸ் திங்க் பண்ணும். ஏன்னா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாது வந்து நியாயமே கிடையாது. விஜய் ஃபேனா இல்லைன்னா கூட டெமோக்ரஸில அப்படி நிறுத்துறது தப்புன்னு நினைக்கிறேன். அதை குறிச்சு கூட அவர் பேசலையே. அப்புறம் டிஎம்சி பிரிஞ்ச மாதிரி விஜயோட கூட்டணின்னு வெளில வந்தாங்கன்னா காங்கிரஸ்ல திரும்ப கூட ஒரு இன்னொரு பிரேக்கப் கூட நடக்கலாம்னு எனக்கு தோணுது. சுருக்கமா எப்படி போகலாம்னு நீங்க பாக்குறீங்க சுகுணாத்? இதான் இப்போ வந்து அவங்க வந்து டிவிகேவை நம்பி காங்கிரஸ் வர்றதுங்கிறது கண்டிப்பாக அது வந்து ஒரு தற்கொலை முயற்சி தான் சொல்ல முடியும். அதை முதல்ல வந்து காங்கிரஸ் கூட எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா? இப்போ மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்றுக்கிறது வேற. நாளைக்கு வந்து சட்டமன்ற வேட்பாளருடைய எம்எல்ஏ சீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிவிகேங்கிறது இது வரைக்குமே வந்து நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. அப்படிங்கிறப்ப அதுல நம்பி போறது தயாரா இருப்பாங்களா? ஏற்கனவே வந்து ஒரு ப்ரூவன் அலையன்ஸா இருக்கக்கூடிய டிஎம்கேவோட கன்வியூ பண்றத விரும்புவாங்களா? அந்த கட்சி உடையுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ ரகு அவர்கள் சொன்னதே ஒரு பெரிய விவாத தலைப்பு. காங்கிரஸ் டிவிக்கோட போனா மோடி அவர்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்றதே நம்ம பேச வேண்டியது. இனி அடுத்ததுன்றது பேச்சுவார்த்தையே எந்த புள்ளியில தொடங்கும்னு நினைக்கிறீங்க? இது யூகிப்பது கடினமாக தான் இருக்குது. அப்படியே போனாலும் இது விளங்குமான்றதான் முதல் கொஸ்டின், உருப்படுமான்றதான் கேள்வி. இன்னும் 96 ஞாபகம் வருது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு. ஃபர்ஸ்ட் டைம் அஸ் ட்ராஜடி, செகண்ட் டைம் அஸ் ஃபார்ஸ். முதன்முறை தும்பியல் நாடகமாக இருக்கும், 2வது முறை கேலி கூத்தாக இருக்கும். அதான் ஷியாம், நீங்க சுருக்கமா வாட் நெக்ஸ்ட்? என்னோட அபிப்பிராயம் என்னன்னாங்க, காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு போனா திமுகவுக்கு நல்லது. ஒண்ணு, நாளைக்கே இது தெரிஞ்சு போயிடும். என்னன்னா இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க நாளைக்கே தெரிஞ்சிருமில்ல. ஆஹா ஓஹோன்னு திமுக கவர்மெண்ட்டை புகழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ரகு சொன்ன மாதிரி தான் ஒரு பிளவை நோக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் போகிறது தான் அர்த்தம். பாவம் கூட காங்கிரஸ் வரல. மாணிக்க தாகூர் மேலையும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலையும் நடவடிக்கை எடுத்து இனி இப்படி பேசக்கூடாதுன்னு கண்டிக்காத வரைக்கும் திமுக இவங்களை பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடாது.
ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.